விடுதலை புலிகளிடம் இருந்து சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் ஊடாக எனக்கு தகவல் வந்தது. 35 இராணுவ சடலங்கள் இருக்கின்றன தேவைய ஆண்டு. நான் இராணுவ தளபதியுடன் பேசினேன். நீங்கள் நம்ப மாட்டீர்கள், அந்த 35 சடலங்களையும் பார்வையிடுவதற்கு 500க்கு மேற்பட்ட சிங்கள தாய்மார் எனது நீதிமன்றத்தில் கூடினார்கள். எப்படியாவது அந்த சடலத்தை பெற்றுத்தாருங்கள் என. நான் ஒரு அரசாங்க நீதிபதி, அரசாங்க வரையறைக்கு உட்பட்டு நீதிமன்றம் நடத்த வேண்டிய நீதிபதி. அரச வரம்பெல்லைகளை கடந்து தீர்ப்பெழுதினேன். அனைத்து சடலங்களையும் ஏற்றுக்கொள்ள தயார், அனுப்பி வைக்கும்படி கோரினேன். அனைத்து சடலங்களும் வந்தன. ஒருபுறம் தமிழ் தாய்மார் விடுதலை புலிகளின் உடலை பார்த்து கதறுகிறார்கள், மறுபுறம் இராணுவத்தினரின் உடலை பார்த்து சிங்கள தாய்மார் கதறுகிறார்கள். பிரேதசாலையில் 2 இரத்தமும் வடிந்தோடுகின்றது. அப்பொழுது நான் கேட்டேன், இதில் எது தமிழ் எது சிங்களம் என, அதாவது அடையாளம் காண முடியுமா என்று தலைப்பு செய்தியாக உதயன் தலைப்பு செய்திவிட்டது. நீதிபதி இளஞ்செழியன் கோர்ட்டில் மட்டுமில்ல ரோட்டிலும் நீதிபதி என எங்களுடைய வித்யாதரன் தலைமையிலான குழு பத்திரிகை தலைப்பு செய்தியாக போட்டது. நான் ஏன் கூறுகிறேன் என்றால், அங்கும் இங்கும் ஏழை தாயின் புதல்வர்கள் தான் இறந்தார்கள். அவர்கள் கதறுகின்ற கதறல் 1000 சடலங்களை நாம் பார்த்தேன். மொத்தமாக 1000 சடலம் நான் பார்த்திருக்கிறேன்.